சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்சியூல சிவகார்த்திகேயன் அவர்கள் இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நேத்துல இருந்து முக்கியமா சோசியல் மீடியாஸ்ல பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது நேற்று அந்த பட பூஜையில வந்து அவர் கலந்துருக்காரு. அவரோட இயக்குனருங்க அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க சொல்ற விஷயங்கள் நடந்துச்சுன்னா சாத்தியம் தானே. ஏன்னா லோகேஷே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு அடுத்து எஸ்கேவை தான் இயக்க போறான்னு. ஏன் எஸ்கே அப்படின்னு வரும் பொழுது பெரிய ஆக்டர்ஸை தொடர்ந்து அந்த லைனப்ல கால் தடம் பதிச்சிட்டாரு. அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் கால் தடம் பதிச்சிட்டாண்டு அப்படின்ற மாதிரி எஸ்கே அவர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாரு. அவருக்கு உண்டான பிஸ்னஸ் அப்படின்றது பெரிய லெவல்ல இருக்கு. அவர் மேல நிறைய பார்வை இருக்கு. ஸோ அதனால அவரை நம்பி வந்து நம்ம பந்தயம் காட்டலாம். அந்த குதிரை எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிரும் அப்படின்ற விஷயம் தான். இதெல்லாம் மீறி இந்த பென்ஸுக்கு வருவோம். எனக்கு லாரன்ஸை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல பேசிட்டு இருந்தோம் அவர் லுக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்ட்டு. ஏதோ ஒன்று சம்பவம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. கெட்டப்பா இருக்கட்டும், இந்த பட பூஜையில கலந்துக்கும் பொழுதுமா இருக்கட்டும், அவர் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்றாரு. அதுதான் இருக்க போகுது. ஃபுல்லா ஒரு யங் டீம் சேர்ந்திருக்காங்க. அதாவது லோகேஷோட ப்ரொடக்ஷன்ல, அவரோட கதையில ஒரு இயக்குனர் இருக்காரு, இசையமைப்பாளர், புது இசையமைப்பாளர், ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான டீம் உள்ள இருக்காங்க. அவங்கள வந்து அவங்ககிட்ட லாரன்ஸை ஒப்படைக்கிறாங்க. வேற யாரு வேணாலும் இருந்திருக்கலாம். ஏன் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. அந்த மனுஷன் ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம வைக்கலாம்னு வைக்கலாம். ஏன் அவரு அப்படின்னு வரும் பொழுது செம ஃபிட்டா இருக்காருங்க. அவருக்கு அந்த கெட்டப் பயங்கரமா பொருந்திருக்கு. அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன், லோக்கியும் லாரன்ஸ் இருப்பாங்க. அதுவே பயங்கரமா பிடிச்சிருந்தது. ஏதோ ஒன்று சம்பவம் இருக்க போகுது, அதை லாரன்ஸ் வச்சு கொடுக்க போறாங்க அப்படின்றப்போ லாரன்ஸ் எந்த இடத்துல இணைவாரு? இது லோகேஷே டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா அது வேற மாதிரி வந்திருக்கும். ஆனால் அது தவறாதுன்னு வச்சுக்கீங்களா. அவர் பண்ணால் எப்படி ஒரு 100% ஃபுல்ஃபில் வருமோ அந்த லெவலுக்கு 95-90% வந்து இதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். ஆனால் ஏதோ ஒன்று இருக்க போகுது அப்படின்னு தான். இது நடக்கும் பொழுது நிறைய பேர் உள்ளே இருந்திருக்காங்க. இந்த ரூட் கம்பெனி விஜயோட ஆஸ்தான, விஜயோட எல்லாமா இருக்கக்கூடிய ஜெகதீஷ் அப்படின்றவர் தான் வந்து அதில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இணைஞ்சிருக்காரு அவரும். லோகேஷும் அவங்களும் இணைஞ்சு தான் இதை பண்ண போகிறாங்க. நீங்கள் ஜெகதீஷை பற்றி நிறைய இடங்கள் நம்ம பேசியிருக்கோம். விஜயோட ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு பேச்சுக்களும், ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அவரும் ஒரு காரணம். நீங்கள் எப்படி நீங்கள் புஷியானந்த் அவர்களை சொல்கிறீங்களோ, இப்போ ஆதவ் இணைஞ்சிருக்காரு, ஜான ஆரோக்கியசாமி இருக்காங்க, விஜய் கிட்ட ஒரு 4-5 பில்லர்ஸ் இருக்காங்கல்ல, அதில் மெயின் பில்லரே ஜெகதீஷ் அவர்கள் தான். இவர் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதில் பிஆர் வேலைகள், நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் யாரும் இல்லை, கோயம்புத்தூர்காரரு. சின்ன சின்னதாக கஷ்டப்பட்டு ஜிவி அவர்கிட்ட இருந்து தொடங்கி இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்ட்டு பெரிய விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இந்த படம் எந்த வகையிலையும் எதுக்கும் தடை இல்லாமல் இருக்காது. விஜய் பேக் போனாக இருக்காருன்னு சொல்ல வரேன். ஏற்கனவே வந்து இந்த கோட் படத்திலேயே வந்து விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு அந்த துப்பாக்கியை கொடுத்திருப்பாரு. அப்பையில இருந்தே அடுத்த விஜய் வந்து எஸ்கேவான் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. முக்கியமா இந்த ஜில்லா அப்படிங்கிற படம் எல்லாருக்குமே பிடிச்ச படமா இருந்தது. விஜய் அவர்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிச்சிருந்தாலும் மோகன்லாலும் அவ்வளோ இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிச்சிருந்தாரு. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட லைனப்பும் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த வகையில குட் நைட் படத்தை எடுத்தார் இல்லையா விநாயக், அவரோட டைரக்ஷன்ல அடுத்தது சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு. அந்த படத்துல மோகன்லால் தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா நடிக்க போறாராம். சோ இந்த விஷயம் நேத்துல இருந்து வெளியாச்சு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜில்லா 2ல விஜய்க்கு பதில் சிவகார்த்திகேயன் ஹீரோவா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஆனா அந்த பென்ஸ்லயே வந்து அவர் உள்ள வந்துட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. லைனப்ல நிறைய இருந்தாலும் சிவகார்த்திகேயன் உள்ள வந்துட்டார். அந்த படத்துக்கு பேக் போனா விஜய் தான் இருக்காரு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நீ பண்ண, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜெகதீஷ் அவர் அனுப்பியிருக்கலாம். ஸோ பண ரீதியா அங்க பிரச்சனை எதுவுமே இல்லை. இதுல சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவரோட இயக்குனர் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அவர் நட்பின் ரீதியா தான் வந்திருக்காரு. ஆனா அந்த டீம் இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்கே வந்ததுமே ஒருவேளை இருக்குமோலாம் பேசுறாங்க. இது எல்சியூ அப்படின்றனால அடுத்தடுத்த லீடு ஒன்று தேவைப்படும்ல. ஸோ எப்படி கூலி வந்து விக்ரம் ஸ்டைலில் இருக்கும்னாங்க. என்ன அப்படின்னா, விக்ரம்ல என்ன ஸ்டைல் இருக்குன்னா, கடைசியா ரோலெக்ஸ் வந்து ஒரு கலக்கியிருப்பாங்க. மற்ற ஆட்கள் எல்லாரும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து இந்த எம்எஸ் தோனி மாதிரி சூர்யா ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி தான் கூலியில தலைவராக இருக்கட்டும், எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கடைசியா அமீர் கான் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு போறாரு. இதே தான் பென்சிலும் நடக்க போகிறதாகவும், லாரன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நடிக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவுங்க பங்கு பண்ணிட்டு இருக்கும் பொழுது கடைசியாக எஸ்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா, கேமியோ இருக்குமா, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு.
நடந்தா பயங்கரமா இருக்கும். அந்த படம் இப்பயே ஹிட்னு எடுத்து வச்சிட வேண்டியது. ஆல்ரெடி அந்த படம் எல்சியூ அப்படின்ற அடிப்படையில் வரும்பொழுது பென்ஸ் ஹிட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா எப்படி கனெக்ட் பண்ண போறாங்கன்னு தான் நம்மளுக்கு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன அந்த ஜில்லா மேட்ரு இது ஏன் அப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி துப்பாக்கி 2ல எஸ்கே அப்படின்னாங்க, இப்போ ஜில்லா 2ல எஸ்கே அப்படின்றாங்க. பெரிய நடிகர்கள், குறிப்பா அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே அங்கிருந்து வரவங்களாம் நடிப்பு அரக்கன்கள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்க இண்டஸ்ட்ரி மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். இப்ப சமீபத்துல வேடன், என்ன மனுஷங்க அந்த வேடன்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய அசல் கோளாறு, பால் டப்பா, அறிவு இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டாருங்க அவரு. லைக் எப்படி கம்பேர் பண்றேன்னா, ஒரு போலீஸ் பாதுகாப்போட ஒரு கான்செப்ட்டுக்கு வர்றாரு. வரும்பொழுது அவ்வளோ அன்பா வரவேற்கிறாங்க, வெறித்தனமா இருக்காங்க. அது யாருக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஏன் நான் வேடனை பத்தி சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு தூரம் அந்த யங்ஸ்டர்ஸை கையில வச்சிருக்கக்கூடியவர். சின்ன சின்ன தவறுகள், எல்லாருமே ஒரு மனிதன் இயல்பா தப்பு பண்ணக்கூடியதுதான். வெறுக்கலாம், என்ன இவனே எப்படி பண்ணிட்டான், சே இனிமேட்டு எனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம, அப்பதான் அதிகமா பிடிக்குது. அப்படி போலீஸ் பாதுகாப்போட வராப்புல வந்து ரொம்ப நேரமா இன்ட்ராக்ட் பண்றாப்புல, நான் வந்துட்டு அவர் வந்ததுலேருந்து பயங்கர ரெஸ்பான்ஸ். ஆனா அந்த மனுஷனுக்கு பயமே கிடையாது. அவன் பார்க்கும்போதெல்லாம் நீங்க இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கான்செப்ட்ல நான் சொல்றேன், பாடும் பொழுது ஃபுல்ஃபில்லா பாடிட்டு போறான், எந்த ஒரு டென்ஷனும் ப்ரெஷருமே இல்லை. இதுக்காக தான் நான் சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேடன் இங்கேயும் நிறைய பாட்டு பிடிக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். மஞ்சுமல் பாய்ஸ்ல பாடியிருப்பாப்புல. அறிவை வந்து இங்க இருக்கிற அறிவை நம்ம வேடனை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனாலதான் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இவ்வளோ ஸ்டஃப் உள்ள வச்சிருக்கானுங்க அந்த மனுஷனுங்க. அங்கிருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்க நடிப்பு சொல்லி தர தேவையில்லை, யதார்த்தமான கதைகளத்தை சொன்னாலே போதும். ஆனா இங்கிருந்து யாரும் அப்படி அப்ரோச் பண்றதே இல்லை. என்ன அப்ரோச் பண்றாங்க, சார் இந்த மாஸ் ஹீரோ கூட நீங்க ஒரு கேமியோ வரீங்க சார், சார் இதுல வந்து நீங்க உங்க இந்த படத்துல 50% நீங்க சார், சார் நீங்க 20% அவங்களை இவங்களே சுருக்கிடுறாங்க. இறுதியா வந்த வீரதீர சூரன்லயும் அதான் நடந்துச்சு, இப்போ ரெட்ரோலையும் அதான் நடந்துச்சு. இங்க ஜோஜி ஜாரதில் என்ன மனுஷன் தெரியுமா, அந்த மனுஷனை வந்து நீங்க போய் விளையாடுறா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் அப்படி விளையாடுவாங்க. இந்த பராசக்தியில வேற அந்த பேசில் ஜோசப் இருக்கிறதா, அவங்கெல்லாம் விட்டாலே பயங்கரமா விளையாடுவாங்களா, இவங்க அவங்கள அப்படி பண்றது இல்லை. சார் நீங்க வாங்க, இவர் கூட நில்லுங்க, இவர் ஒரு 10 பேர்த்த அடிச்சானா நீங்க ஒரு 5 பேர்த்த அடிங்க, நாங்க அதை வச்சு மலையாளத்துல பிசினஸ் பண்ணிடுறோம், கேரளால பிசினஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்முலாவே தப்புன்னு வச்சுக்கிங்களேன். ஆனா மோகன்லால் அவர்கள் வரும்பொழுது ஜில்லால நல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. இன்ன வரைக்கும் அந்த அந்த டயலாக் வந்து ட்ரோல் மெட்டீரியலா இருந்தாலும் இன்ன வரைக்கும் பேசப்படும். சக்தி நீ ஆயிரு, சக்தி நீ ஆயிரு அப்படின்ற விஷயங்கள் அப்படிலாம் போயிட்டு இருந்தாலுமே கூட ஜில்லால நல்ல ஒரு கேமியோவா இருந்துச்சு. அந்த படம் வீரமோட வரலினா ஜில்லா பயங்கரமான ஒரு கலெக்ட் பண்ணியிருக்கும். ரெண்டுக்கும் பல கோடி ரூபாய் டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொன்னாங்க. 20-30 கோடி என்ன டிஃப்ரென்ஸ்ல வந்து வீரம் தான் முன்னிலையில் இருந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. தனியா வந்ததுன்னா தூக்கி சாப்பிட்டுருக்கும் ஜில்லா. ஸோ அந்த கேமியோ வந்து இப்போ திரும்புது, அதாவது அந்த கேமியோ திரும்புது. ஆனால் விஜய்க்கு பதில் எஸ்கே அப்படின்றாங்க. இந்த மனுஷனை இப்படியே சொல்லி 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 டேய் சிவனேன்னு தானடா போயிட்டு இருந்தேன் அப்படின்ற டைலாக் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அந்த துப்பாக்கி வாங்கினதா இருக்கட்டும், ஏகேக்கோட சேப்பாக்கத்தில் உட்காந்ததா இருக்கட்டும், அடுத்து பராசக்தியில சூர்யாவோட கதையில நடிக்கிறதா இருக்கட்டும், இப்போ மோகன்லால் கூட நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே போட்டு அந்த மனுஷனை நெருக்கி அந்த ஒரு மாதிரி ஃப்ரீயா டிராவல் ஆகிட்டு இருக்காருல்ல, அதை இல்லாம பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான். ஏன்னா நீங்க அடுத்து விஜய் நீ அடுத்து இப்படி இப்படின்னு சொல்ல இப்ப அடுத்து மதராசி மேல நிறைய எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனுஷன் மேல அப்படியே கத்தி தொங்க விட்டாங்க. மதராசி வந்து அங்க சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணாரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள், அது கலவையான விமர்சனம் தான். ஆனா அது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நெட்ல வந்துருச்சு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ அது மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. எப்படி இந்த கங்குவாக்கு அப்புறம் ஒரு ரெட்ரோ வந்துச்சோ, முருகதாஸுக்கு அப்படி ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு. எஸ்கேவும் அதுல அதிகமான பங்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலையெல்லாம் மீறின ஒரு ரிலீஃபா வந்து இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து மோகன்லால் கூட நடிக்க போறாரு, டிராவல் பண்ண போறாரு அப்படின்றப்போ அடுத்த கட்டத்துக்கு அவர் முன்னேறிட்டே இருக்காரு. அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்களா, MS தோனி சொல்லுவாரு, இவங்கெல்லாம் ஸ்பார்க் இல்லைங்க அப்படின்னு மாதிரி, ஜெய்வார்டு எப்படி கேப்டனா மாறினாரு அந்த மாதிரி அழகான ஒரு ஸ்பார்க் வந்து எஸ்கே கிட்ட இருக்கு. அதுதான் இவ்வளவு தூரம் டிராவல் ஆயிட்டு இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தொடர்ந்து பல இன்டர்வியூஸ்மே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமா அவரு அந்த இன்டர்வியூல பேசக்கூடிய விஷயங்களும் ரொம்ப வைரல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில ரீசெண்டா ரஜினி சார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த கதை அவருக்கு பிடிச்சா கூடிய சீக்கிரம் ஒரு ஃபிலிம் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்த இப்ப எல்லாருமே பேட்ட 2 ரெடி அப்படின்ட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்கல்ல. பேட்ட 2-ஆ இருக்க போகுது அப்படின்ட்டு இந்த ரெட்ரோ படம் நிறைய பேர்த்துட்டு சுத்திட்டு வந்திருக்கு. கேம் சேஞ்சரே இவரோட கதை தான். அந்த கதையவே அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற வருத்தம் இவருக்கு இருந்தாலும் அதை காட்டிக்கல.
இன்னும் சொல்லணும்னா இவரெல்லாம் நேர்காணல போய் பேச மாட்டாரு. அதுதான் இவர்கிட்ட இருக்க பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் நானே தலைவர்கிட்ட நிறைய கதை சொல்லியிருக்கேன். அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல 2 பேத்துக்கும் இதாகல, பேட்டை மட்டும்தான் ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்லாம் சொன்னார்ல. அதுதான் உண்மை. ஏன்னா ரஜினி பல முறை கேட்பாரு, ஒரு முறை செலக்ட் பண்ணிட்டாருன்னா ஒரு கேள்வி கேட்க மாட்டாரு. அது அவர்கிட்ட ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடியதான். ஒரு கதையை கேட்கும் பொழுது 1000 கேள்விகள் கேட்பாங்க, நிறைய வாட்டி யோசிப்பாங்க. ஒன்ஸ் ஓகே பண்ணிட்டாங்கன்னா அது மாற்றமே இல்லை, மாற்றவும் முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் பேட்டை மாதிரி நிறைய கதை சொல்லியிருக்கேன். அப்படின்னா பார்த்தா பாஷா மாதிரி நிறைய பாஷா இன்ன வரைக்கும் பாஷா 2 வச்சு அவர் வீட்டுக்கு வெளியே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. சார் அந்த பாஷா ஒரே பாஷா தான், ஒரே பேட்டை தான், எல்லாமே ஒன்னே ஒன்று தான். எந்திரன் 2 மட்டும் ஏன் அப்படின்னா சங்கர் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுவோம், இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்ற ஒரு விஷயம்னால தான் அது டெக்னிக்கலா இருந்த ஒரே காரணத்துக்கோசரம் ரஜினி அவர்கள் ஓகே சொல்லியிருந்தார். ஜெயிலர் 2 நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் ஜெயிலர் 2 மட்டும் சொல்றேன்? அவருக்கு வந்து ஜெயிலர் 2ஓட கண்டினியூட்டி இருக்கு. இப்போ பாஷா 2ல நீங்க என்ன கண்டினியூட்டி விஷயங்கள் பார்க்க முடியும்? அது இல்லாம நீங்க அதே கணக்கு வச்சு பாருன்னா ரகுவரன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அது எங்கேயோ அவருக்கு உடன்பாடு இல்லை. ஜெயிலர் 2வே அவர் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. சார் அப்படி கிடையாது, அது 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 அப்படியே இல்லை, இங்கே வாங்க இது ஒரு உலகம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. யோகி பாபுலாம் 1 விட 2ல நிறைய நாங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு இருக்காங்க. நெல்சன் ஆல்ரெடி அப்படியே காமெடிஸில் திருச்சிக்கிட்டு இருப்பாப்புல, அது அப்படியே அள்ளி அள்ளி பரபரன்னு போட்டால் போதும். கூட யோகி பாபு இவங்களா இருக்கும் பொழுது அது இன்னும் நல்லா வரப்போகுது தான், எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இவர் கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்க. அதனால நீங்கள் பேட்டை 2 இந்த மாதிரிலாம் போய் அவர்கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது. பேட்டை 2 மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டோரியா சம்திங் நிறைய சொல்லியிருக்கேன் நான் சூப்பர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி. விஜய் அவர்கள்ட்டே நிறைய கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓகே பண்ணக்கூடிய ஆட்களே இல்லை. ஆனால் விஜய் இதுக்கு முன்னாடி வந்த ஏதோ ஒரு படத்தை ஓகே பண்ணியிருக்கலாம், நிறையா விஷயங்களும் வந்துச்சு. அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளோ தேவையில்லாம் நிறையா மீம்லாம் பார்த்தேன் நான். ஆனால் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கார்த்திக் விஜயோட இணைஞ்சாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை தான். கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் தான் வந்து இளையராஜாவோட பயோபிக்ல வந்து தனுஷ் அவர்கள் நடிக்கிறதா இருந்தது இல்லையா, அந்த படத்தையுமே அவர் டைரக்ட் பண்றதா தான் இருந்ததா. இளையராஜாவை த்ரூ அவுட்டா ஃபாலோலாம் பண்ணாராம். பட் ஆனா அவருக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருந்ததுனால இந்த படத்தை அவர் கைவிட்டதாகவுமே சொல்லியிருந்தார். இப்போ அது என்ன டேர்ம்ஸ் அப்படின்ற நம்மளுக்கு அவ்வளோவா டீட்டெயில் இல்லைனாலும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர்த்துட்டு நான் கேட்டது என்னன்னா, அருண் மாதேஸ்வரனுக்கும் தனுஷ்க்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. அது வந்து அண்ணன் தம்பி மாதிரி. தனுஷ் எங்க போய் இருந்தாலும் இப்போ மாரிட்டியா இருக்கட்டும், இவர்ட்டியா இருக்கட்டும், அருண் மாதேஸ்வரனா இருக்கட்டும், அவர் டிராவல் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே அவர் வந்து பிரதர்ஸா ட்ரீட் பண்ணிடுவாரு, ஒரு ஃபேமிலியா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால அந்த ஒரு காம்போ வந்து அப்படி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கார்த்திக் சுப்ராஜோடையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த படம் ஜெகமே தந்திரம் சரியா அமையல அப்படின்னாலுமே கூட நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஜெகமே தந்திரத்துல அனிருத் வந்து தனுஷ்காக பாடியிருந்தார். அவ்வளவு விமர்சனம் இருந்துச்சு, 2 பேரும் சேரல, 2 பேத்துக்கு சண்டை, 2 பேத்துக்கு பிரச்சனை அப்படின்ற பொழுது கார்த்திக் சுப்ராஜ் படத்துல சந்தோஷ் நாராயண மியூசிக்ல அனிருத் பாடுறாரு, அதுக்கு எண்டு கார்டு போட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, நாங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றத காமிச்சாங்க. ஸோ அது அந்த ஒரு பிரச்சனைனால தான் ஒழிய இளையராஜாவோட படம் ஏன் இவர் பண்ணல அப்படின்றதுக்கான உண்டான பதில் அவர் சொல்லலை. சில டேர்ம்ஸ் அது என்னன்றதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. ஆனால் அது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் அவர் விருப்பப்படுறாரு. இளையராஜாவோட படமே நடக்குமா, அந்த இப்போ எடுக்கக்கூடிய அந்த பயோபிக்கு நடக்குமான்ற நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா திரும்பி பார்த்தா இந்த மாரி படத்துல எத்தனை வாட்டி கப் அடிச்சிருப்பாருன்னு தனுஷ் ஒரு போர்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தனுஷை ஈக்கிறதுக்கு அத்தனை படங்கள் ரெடியா இருக்கு, அத்தனை இயக்குனர்கள் ரெடியா இருக்காங்க. ஐஸ்வரி கணேஷ் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அடுத்து இன்னும் நிறைய படம் இந்த குபேராவை தொடர்ந்து நிறைய படங்கள் ரெடியா இருந்துகிட்டே இருக்கு. இயக்க அத்தனை பேர், லப்பர் பந்து டைரக்டர், இன்னும் நிறைய பேர் பார்த்தோம், நம்மளே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் லைன் அப்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் எப்படி போய் என்ன பண்ண போறான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா நடக்கும், எப்ப நடக்கும்ன்றது தெரியல. கார்த்திக் சுப்ராஜ் பண்ணாது நல்லதுன்னு நினைச்சிட்டு நம்ம அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதான்.